ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ வடை தான். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. கடலைப்பருப்பு வந்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து வாழைப்பூவை போட்டு கொஞ்சம் ஒரு 2 ரவுண்டு அரைச்சிட்டு திரும்ப வந்து கடலைப்பருப்பை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், பட்டை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை போட்டு நான் அரைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இது கடலைப்பருப்பு போடையில் ஒரு கை பருப்பு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு குண்டாவில் தனியாக வச்சுட்டு வெங்காயம், பூடு 2 பெரிய வெங்காயம், பூடு இதை வந்து நான் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் இருந்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நமக்கு வந்து மாவில் போட்டு பிசைஞ்சு வடைக்கு வந்து தட்டி அடிக்கையில் வந்து சரியாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், பூடுவுமே அதே மாதிரி குட்டி குட்டியாக இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிறதே தெரியாது. சாப்பிட்றதுக்கு பூடு சாப்பிடாதவங்க கூட வடைக்குள்ளே இருக்கிறது தெரியாது, அவங்க சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து வடைக்கு வந்து இந்த இப்போ கையில் எடுத்து நல்லா உருட்டி அதை உள்ளங்கையில் வச்சு நசுக்குன்னு ஒரு அமுக்கி போட்டாலே நமக்கு வந்து சேஃப் வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அது வந்து போட்ட உடனே வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். போட்டோன்னே 2 பக்கட்டும் பெரட்டி போட்டு நல்லா 2 பக்கட்டும் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். நமக்கு பெரட்டி போடையிலே அது வந்து தெரியும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், துவர்ப்பு தெரியாது. பார்த்தாலே தெரியும், நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்களும் சொல்லுங்கள். டாட்டா.